நிஜமாவே நீங்க ஒரு நல்லவரா தான் இருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை யாரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க அதை யூஸ் பண்ணிக்காம என்ன பத்தி யோசிச்சீங்க. கண்டிப்பா என் மனசுல இருக்கிறது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கு தெரியுங்க. ஏண்டி ஐசே? என்னம்மா? ஐசுமா, இன்னும் 2 நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோம், சரியா? மா, நீ பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறம்மா. இப்ப நான் படிக்கணும், படிப்பு முடிச்ச பிறகு எதுவும் என்ன செய்யுமா? இப்போதைக்கு எதையும் செய்யாதம்மா. அதெல்லாம் முடியாது, போய் பேசி வைப்போம். அது இதுன்னு எதனா சொல்லிட்டு இருந்தேன், காலேஜ் போடாம நிறுத்தி விட்டுருவேன். ஒழுங்கா சொல்றதை கேட்டுட்டு இரு. இந்த அம்மா டைம் கொடுத்தா அவங்களே நம்ம வீட்டுல பேசுறேன்னு சொன்னாங்க, பேசி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம். இந்த அம்மா நம்மளுக்கு டைமே கொடுக்க மாட்டா. நம்ம மனசை எனக்கு இன்னும் அலைப்பாயம் விடக்கூடாது. நம்ம மனசை தேத்திக்கிட்டு என் அம்மா என்ன சொல்றாளோ அதே செஞ்சுப்போம். என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குதான். ஆனா என்னால உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கா இந்த டிசிஷன் எடுக்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்க. என்னால அவங்கள மறக்க முடியல. என்னோட லவ் அவங்க கிட்ட சொல்லிடலான்னு தோணுது, என்னால முடியல. அவங்களுக்கு கால் பண்ணலாமா? எனக்கு கால் பண்ணணும்னு தான் தோணுது. சரி, பண்ணி என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லுவோம். ஐயோ, நல்ல வேளை காலை கட் பண்ணிட்டோம். அவங்க மட்டும் ஃபோன் எடுத்திருந்து என் மனசுல இருக்கிறத அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தேன்னா அது அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும், எனக்கும் கஷ்டமா இருக்கும். அது எனக்குள்ளவே இருந்தாலே போதும். அவங்களுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு தோணுது. நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ, எதுக்கு நான் தேவையில்லாம இப்போ அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க திரும்ப எனக்கு கால் பண்ண என்ன பண்றது? அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க தெரிஞ்சோ நம்ம பண்றது தப்பு தானே. அவங்க ஒன்றும் என்ன வேணான்னு சொல்லலையே, நான் தானே அவங்கள வேணான்னு சொல்றேன். நானே சொல்லிட்டு நானே இப்படி பண்ணா இப்போ நான் என்ன பண்றது? இனிமே அவங்களுக்கு நான் கால் பண்ண மாட்டேன். அவங்க முகத்துல கூட நான் முழிக்கவே மாட்டேன். இதான் நல்ல முடிவுன்னு தோணுது. எதுவாக இருந்தாலும் என் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே எதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் புரியுது. ஏ ஐசு, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டி. இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குடி. ஏ பொண்டாட்டி, மண்ணு வேலையை பார்த்துட்டு தூங்குவாங்கக்கா. நாளைக்கு வர என்கேஜ்மெண்ட் வேலை இருக்கும் நிறைய. ஏண்டி, உன் பிள்ளைக்கு கல்யாணம், ஒரு பொறுப்பு இருக்கா உனக்கு? ஏதாச்சும் வேலை செய்யறியா? அங்க இங்க சுத்திட்டு இருக்க? அம்மா, உனக்கு வேலையே இல்லையா? சும்மா என்ன குறை சொல்றதுக்கு வந்துருவேன். பாட்டியாடி இவளை, ஒரு வேலை செய்ய மாட்டான், என் வீட்டுல இருந்த மாதிரியே இருக்கிறா. எங்கேயாச்சும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண போற ஏதாவது பொறுப்பு இருக்கா? இப்படி வாய் கேட்கிறாப. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற வயசுல இவன் என்னவோ மேடம் மினிக்கு மாரி மினிக்கு திரிறா. ஏன் அத்தை, அக்காவை போய் இப்படி சொல்றீங்க? அவங்க தானே எல்லா வேலை செய்யறாங்க, அவங்கள விட்டுடி. இந்த கூட்டத்தை தாண்டி எப்படி போறது? இப்ப ஜோசப்பே, ஐயோ, இந்த அம்மாவால் இப்போ என்ன சொல்ல போறா தெரியல. என் மைண்ட் இப்பதான் ரிலாக்ஸா இருக்கு. ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு இப்போ என் மனசையே கஷ்டப்படுத்துவா. என்னம்மா? டேய், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு என்னடா மழையில நனைஞ்சிட்டு வர? உடம்பு சரியாம ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடா பண்றது? இந்த ஐடியா நல்லா இருக்கு. இதை நம்ம ஏன் எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுட்டோம்? இன்னும் கொஞ்சம் நல்லா மழையில் நினைச்சிட்டு வந்திருக்கலாம் போல. உடம்பு சரியாம இந்த நாளைக்கு என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணிருக்கலாமோ? சரி, இப்போ அம்மா முன்னாடி நல்லா நடிச்சிருவோம். டேய், உன் நடிப்பு இந்த பால் சலங்க சரிப்பட்டு வராது. நான் சொன்ன உடனே உடம்பு சரியில்லை நடிக்கிற பத்தியா? இல்லம்மா, உண்மையிலேயம்மா மழையில நினைஞ்சு ஒரே கோல்ட் ஆயிடுச்சுமா. லைட்டா ஃபீவர் வர மாதிரியே இருக்குமா. சரி, அப்பாவை மாத்திரை வாங்கிட்டு வர சொல்றேன். இல்லைன்னா அப்பா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நிறுத்தக்கூடாது. உடம்பு சரியில்லைன்னா கூட ஊசி போட்டு வந்து நிக்கிறேன். நான் செத்தா கூட வந்து நிக்க சொல்லுவீங்க போலயே. டேய், நல்ல காரியம் நடக்குது, என்ன வார்த்தை பேசுற? போ. அதுதான் நடக்க போகுது போல. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியல. என்ன பண்ண போறான்? என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கல்யாணம் முடியலாங்கட்டும், இவன் என்ன பண்ண போறான்னு ஒரே பயமா இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி நிறுத்தலாம்? எனக்கு வர ஒரு ஐடியா கூட வர மாட்டேது. இந்த ரகு கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் வார இதெல்லாம் நிறுத்தாதரா, இப்போதைக்கு நடக்கட்டும்ன்றான். கடுப்பா இருக்கு. ஏ ஐசு, நீ ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்லியிருந்தா இங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்டி. உனக்கு என்ன பிடிக்கிறது, ஆனா நீ வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீயும் கஷ்டப்படுத்திக்கிட்டு என்னையும் கஷ்டப்படுத்துற. அது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேது?
இப்போ மட்டும் நீ ஊன்னு சொன்னியனா என்ன நடந்தாலும் இந்த உலகத்தையே புரட்டி போட்டு உன்னை தேடி நான் வந்துடுவேன்டி. ஏன்டி என்னோட லவ் அவ்வளோ உண்மையானதுடி. அதை நீ புரிஞ்சிக்காம என்னை ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்க. இப்போ என் லைஃப்பில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கே புரியல. என் லைஃபே ஒரு மாதிரி தலைகீழாக இருக்கிறது. நாளைக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டு கூட எப்படி நான் என் கையால் அவள் கையில் மோந்திரம் போடுவேன். ஐயோ, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சேன்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அது மட்டும் நிச்சயம். ஐசு நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கா. ஐயோ, நம்ம காலை பார்க்கவே இல்லையே. ஐயோ, அவள் காலை நம்ம எடுக்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னவா இருக்கும்? ஐசு நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கா. அவள் எனக்கு கால்லாம் பண்ண மாட்டாளே. அப்படி அவள் எனக்கு கால் பண்ணியிருக்கானா? ஒருவேளை அவள் மனசுக்குள்ள நான் தான் இருக்குன்னு என்கிட்ட சொல்ல கால் பண்ணியிருப்பாளோ? எதுக்கு நம்மளே அவளுக்கு கால் பண்ணி கேட்டுருவோம். அப்படியே அவ கீழே விழுந்துட்டாடி. எங்களுக்கு ஸ்கூல்ல ஒரே சிரிப்பு தாங்க முடியல. ஓ அப்படியா? அப்புறம் என்னடி ஆச்சு? இவங்க எதுக்கு இப்ப கால் பண்றாங்க? ஐயோ, இந்த கள்ளி வர பக்கத்துல இருக்கா. நம்ம மட்டும் கால் எடுத்து பேசினா மாட்டிப்போம். கட் பண்ணிடுவோம். ஏய், யாருடி போன்ல? அது ஒண்ணு இல்லடி, கம்பெனி கால் தான், அதான் கட் பண்ணி விட்டுட்டேன். சரி, உன் கதையை கண்டினியூ பண்ணு. அப்புறம் அவளை கூட்டிட்டு போயிட்டு இவங்க திரும்ப கால் பண்ணிடவே கூடாது. இப்போ எதுக்கு அவள் காலை கட் பண்ணுறா? திரும்ப கால் பண்ணலாமே வேணாவா? ஒருவேளை நம்ம கால் பண்ணி அவங்க வீட்டில் யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா, அவள் ஏதாச்சும் மாட்டிக்கிட்டானா? வேணா, நம்ம கால் பண்ணாமே இருக்கலாம். அவளே திரும்ப கூப்பிடுவா. டேய் தம்பி ஜோசப். என்னங்கப்பா? ஜோசப், இவ தான் ரங்கா அங்கிள். நான் சொல்லியிருக்கல. எப்படி இருக்கீங்க அங்கிள்? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு அங்கிள். ஒரு வழியா அந்த கள்ளி போயிட்டா. நம்ம கால் பண்ணதால தான் அவங்க திரும்ப கால் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணலாமா வேணாமா? இல்லை, நம்ம கால் பண்ணுறது தான் நல்லது. நம்ம கால் பண்ணி சொல்லிடலாம். இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப கால் பண்ணி வேற யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா அது எனக்கு தான் பிரச்சனையாகும். என்கேஜ்மெண்ட் கான்ஃபரன்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டியாப்பா? தம்பி இன்வைட் பண்ணிட்டியா? பண்ணிட்டோம்பா. ஐசு வர கால் பண்றாளே. ஒர்க் பண்றோம். நம்ம பிசினஸை பாத்துக்க சொன்னா பாத்துக்க மாட்டோம். தம்பி என்ன பண்ணீங்க? நின்னுக்கப்பா, நீ போய் நினைச்சுங்க. அதெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஐயோ, என் ஐசு கால் பண்றா. இவளே எப்பயாச்சும் தான் எனக்கு கால் பண்றா. அந்த போனை கூட எடுக்க முடியாது. இந்த அப்பா வர யாரையோ கூட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. ஐசு வர கால் பண்றாளே. ஐயோ, என் ஐசு கால் பண்றா. இவளே எப்பயாச்சும் தான் எனக்கு கால் பண்றா. அந்த போனை கூட எடுக்க முடியாது. இந்த அப்பா வர யாரையோ கூட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. சரிடா தம்பி, சீக்கிரமா தூங்கு. போனை நோண்டிட்டு இருக்காத. அப்பதான் நாளைக்கு நல்லா இருப்பேன் என்கேஜ்மெண்ட்ல. சரிங்கப்பா. பையனை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் மதிக்கிறோம். என் பிள்ளைங்க நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்வாங்க. என் பேச்சை மீறி எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டாங்க. ஐயோ, கால் கட் ஆயிடுச்சே. அவங்க ஏன் போனே எடுக்கல? ஐசே, அம்மா சாப்பிட கூப்பிட்டாடி. ஐயோ, அவங்க திரும்ப கால் பண்ணிடவே கூடாது. இவ வர கூட இருக்கா, இல்லைன்னா நான் நல்லா மாட்டிப்பேன். ஐசே, போன் வருதுடி, போய் எடு. ஐயோ, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். கடவுளே கடவுளே, நான் மாட்டிக்கவே கூடாது. கடவுளே கடவுளே, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும். கடவுளே 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 கடவுளே. என்ன இது புது நம்பரா இருக்கு? யாரு நமக்கு இந்த டைம்ல போய் கால் பண்றா? ஏய் என்னடி, எவ்வளவு நேரம் போன் அடிச்சுட்டே இருக்கு? எடா, யாருன்னே தெரியலடி, புது நம்பரா இருக்கே. அதுவும் இந்த நைட் டைம்ல யார் நமக்கு கால் பண்றது? அதான் எடுக்கலாமா வேணாமான்னு தோணுது. அப்ப குடு, நான் பேசுறேன். என்ன இந்த கள்ளி கேக்குறா? அவங்க தான் வேற நம்பர்ல இருந்து கால் பண்றாங்களோ? நம்மளே பேசுறது நல்லது. இவகிட்ட கொடுத்து நம்ம மாட்டிக்கிறதுக்கு நம்மளே பேசிடலாம். குடிடி. ஹலோ ஹலோ, யார் நீங்க? பேசாம இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு நீங்க? என்னங்க அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? நிஜமா நீங்க யாருன்னு தெரியல, சொல்லுங்க நீங்க யாரு? நான் தாங்க மாப்பிள்ள. ஏ சோனி, அந்த மாப்பிள்ள பேசுறாரு. என் ஃபோன் நம்பர் எப்படி அவருக்கு கிடைச்சிச்சு? அவர் எதுக்கு எனக்கு கால் பண்றாரு? எனக்கு அவர் பிடிக்கவே இல்லை. மாமாவா? ஏ பேசுடி, அவர் ரொம்ப நல்லவர். ஏ சோனி, செத்துருவோம் மாமா கீமானேனா. அவரை நான் கல்யாணமே பண்ணிக்க போறதில்ல. எதுக்கு நீ மாமான்ற? ஐயோ, என்ன இவ இப்படி சொல்றா? அவரை மாமான்னு சொன்னதுக்கே திட்டுறா. அவர் கூட பைக்ல வந்தது தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் புள்ளிய நானு. ஐயோ, நம்ம சொல்லவே கூடாது. ஓ அப்படியாம்மா, சரி இரு, அம்மா கிட்ட போய் சொல்றேன். ஏய் சோனி, அம்மா கிட்டலாம் சொன்னா உனக்கு அவ்வளோதான். அப்ப பேசு. சொல்லுங்க. என்னங்க அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்க இப்போ. இல்லங்க, மழையில நனைஞ்சிட்டே போனீங்க. உடம்பு எப்படி இருக்கு? ஃபீவர்ல எதுவுமே வரல? என்ன மழையில் நனைஞ்சிட்டு வந்தேன்? இவங்க என்னதான் சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நான் மாட்டிக்கிட்டனோ. இப்போ எதுக்கு இவர் அதை பத்தி பேசுறாரு? என்ன மழை? என்னங்க சொல்றீங்க?
இல்லங்க உங்க வாய்ஸ் மாதிரியே இல்ல, அதான் கேட்டேன். அன்னைக்கு பைக்ல கூட்டு வந்து விட்டல மழையில நனைஞ்சிட்டு, அதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீவர் வந்துச்சா, அதனால உங்க வாய்ஸ் மாறி இருக்கான்னு கேக்குறேன். என்ன பைக்கு யாரை கூட்டிட்டு வந்தாங்க? இவங்க யாரை கூட்டிட்டு வந்தாங்க? யார்கிட்ட பேசுறாங்க? என்ன ஒண்ணுமே எனக்கு புரியலையே. நம்ம நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம், இல்லைன்னா நம்ப மாட்டிப்போம். ஏ கள்ளி நில்றி. ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாலோ. இருந்தாலும் நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கணும். என்ன இப்ப எதுக்கு நீங்க எந்த போற? இல்ல 2 இளஞ்சோடிகள் காதல் இப்பதான் மலர்ந்திருக்கு, அதான் அவங்க நடுவுல நான் நந்தி மாதிரி இருக்க கூடாதுல, அதான் வெளியே போறேன். காதல் காதல் மலர் தான், மூஞ்சி மேல குத்திடுவேன். அன்னைக்கு மயில நஞ்சிட்டு வந்தலம்மா, எப்படிமா வந்த? பஸ்ல தான் வந்தேன். நீ எங்க போயிருந்த? அந்த ஏரியாக்கு அந்த டைமுக்கு பஸ்ஸே இல்லையாமே. அது எப்படி உனக்கு தெரியும்? அது நீ அடி கள்ளி, அப்ப அவர் கூட நீ தான் போனியா? ஏ ஐசே ஐசே, அம்மா கிட்ட சொல்லிடாதடி. அந்த டைம்ல பஸ்ஸே இல்லடி. அம்மா வர ஃபங்க்ஷனுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்களா, நான் வர சீக்கிரமா வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே போனால் டைம் ஆயிடுச்சு, பஸ்ஸு வர இல்லை. அதான் அவங்க வந்தாங்க, நான் வர மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க தான் இல்லைங்க, அடுத்த வாரம் உங்கள் வீட்டிலேருந்து வந்து ஓகே பண்ணுறாங்க, நான் தாங்க உங்களுக்கு மாமா ஆக போகிறேன்னு சொன்னாங்களா. சரி, எப்படியா இருந்தாலும் அம்மா மீறி எதுவுமே செய்ய முடியாது, அவர் தான் நம்மளுக்கு மாமாவாக போகிறாங்க, வேறு வழி இல்லை. மழை வர வந்துச்சா, அதான் அவர் கூட ஏறி வந்துட்டேன்டி. அவரு நீ நினச்சி என்கிட்ட பேசுகிறாரு. ஐசே ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு கொடி. அங்க போ, பேசிட்டு வரேன், உனக்கு விக்கிற வேட்டு. ஏங்க அது என் தங்கச்சிங்க. ஓ நீங்க அவங்க அக்காவா? ஆமாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களோ? ம். அவங்களுக்கு எதுவுமே ஆகலல, பைக்ல அன்னைக்கு மழையிலேயே கூட்டு வந்து விட்டுட்டேன். நீங்க உங்க வீட்ல எல்லாம் சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏ ஐஸு காலை எடிட்டி, ரொம்ப நேரம் உனக்கு கால் பண்ணுறேன், பிஸினே வருது. ஐயோ இவங்க தானே, இவங்க எதுக்கு இப்ப செகண்ட் கால்ல கால் பண்ணிட்டே இருக்காங்க? அவளாங்க, அவ இப்ப கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அவளுக்கெல்லாம் எதுவுமே ஆகல, இப்ப கூட ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ உன் டைம் டி, நீ நல்லா பேசுவதா, பேசு பேசு. அப்படியாங்க? இவங்க வார எதுக்கு இப்ப விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க? ஏன் ஐஸு காலே எடுக்க மாட்டேன்? நான் எவ்வளோ வாட்டி கால் பண்ணுறேன், ப்ளீஸ் எடுடி. நீ ஏன் எனக்கு எப்பயாச்சும் தான் கால் பண்ணுற? நாளைக்கு வர எனக்கு பிடிக்காத நாள், நீ இப்போ சொல்கிற வார்த்தையில் தான் எனக்கு இருக்குது. ப்ளீஸ் ஐஸு காலை எடு. சரிங்க, எனக்கு ஒர்க் இருக்கு, போனை வைக்கட்டா? எங்க போனை வைக்காதீங்க, உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கணும். அவங்க வர பாவம், எவ்வளவு வாட்டி கால் பண்றாங்க. யார் கூடடி அப்படி பேசிட்டு இருக்க? என் கால் வர்றது உனக்கு தெரியலையா? ஒருவேளை இவ எனக்கு தெரியாமல் கால் பண்ணிட்டாலோ, அதான் ஃபோன் எடுக்க மாட்டாளோ? கேளுங்க, என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஃபோனை எடு ஐஸு, உனக்கு என்ன பிடிக்கலையா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? ஹாய் மின்னலே மக்களே, ரொம்ப சாரி இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இனி தொடர்ந்து வீடியோ போடுவேன் கண்டிப்பாக. உங்களோட சப்போர்ட் உங்களுடைய தேவை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போடணும். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனி போடுற வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போட மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் போடுற லைக்கோ நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப்னால தான் எனக்கு மோட்டிவ் ஆகி நிறைய வீடியோ போடணும்னு தோணும். இது வரைக்கும் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. இதோட தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள். இந்த மின்னலோடு சேர்ந்து பாருங்கள். நானும் உங்களோட வரேன்.